Hello everyone, welcome to Dev Career Hub channel. நம்ம சேனலில் ஃப்ளட்டரோட ஃபுல் கோர்ஸை டே சீரீஸாக அப்லோட் பண்ண போகிறேன். ஃப்ளட்டர்னா என்ன, ஃப்ளட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த வீடியோவில் டாட்னா என்ன, டாட்டில் என்னென்ன சிலபஸில் கவர் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். டாட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். இதுவே உங்களுக்கு ஜாவா, சி, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தெரியும்னா டாட் கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கவலைப்படாதீங்க, நான் பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். டாட் லாங்குவேஜில் என்னென்ன பேசிக் டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கலெக்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா. நம்மக்கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்குன்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னரை தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை ஒரு பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்லும் பார்ப்போம். நம்மக்கிட்ட 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம அதை ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் டாட் பேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டலில் இப்போது இந்த ப்ரோக்ராமிங் வருதுல, இதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. இப்போ இதை நம்ம ஜஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இதில் வர அந்த வாய்ட் மெயின், ஃபங்க்ஷன், கர்லி பிரேசஸ், இதை பற்றிலாம் ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் என்னென்னு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் கவர் பண்ணலாம். இப்போ நம்ம வேர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி 10 அப்படிங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ 10 தான் நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ. ஏவை நம்ம வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 5ங்கிற வேல்யூ நம்ம பியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ ஏவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்து லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஏல இருக்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். இதெல்லாம் வந்து சின்டாக்ஸு. இப்போது நம்ம வந்துட்டு ஏன் இந்த டாட் பேடை வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் எரராக கீழே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடும். அதனால தான் ஸ்டார்டிங்கில் நம்ம பிகினராக இருக்கிறச்ச நமக்கு டாட் பேடுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏல 10ங்கிற வேல்யூ நமக்கு ஷோ ஆகணும், பி வந்து 5ங்கிறது ஷோ ஆகணும். இப்போ ஷோ ஆகிடுச்சு. 10, 5 நமக்கு ஷோ ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேரியபிள்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேர், டைனமிக், கான்ஸ்ட், ஃபைனல், லேட், நல் சேஃப்டி, இதெல்லாம் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒவ்வொரு வேரியபிள்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ தான் ப்ரோக்ராமிங்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டாட்டில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் வந்து வேர். வேரில் இப்போ நம்ம நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்ரீ அப்படிங்கிற நேமை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செமிகோலன் போட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம். வேர் ஏஜ் ஈக்குவல் டு 23 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து என்னென்னா நம்ம ஏஜுங்கிறது ஒரு இன்டீஜர்லேயும் நேமுங்கிறத ஸ்ட்ரிங்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். இதுதான் வேரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீங்கிற நேமில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஏஜில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகி வரணும். ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். செமிகோலன் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ அண்ட் ஏஜ் 23 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். இப்போ வேரோட ஸ்பெஷல் இது தான். நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்தாலும் அதோட டேட்டா டைப்பை ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிக்கும். பட் இருந்தாலும் வேர் ஒரு ஸ்டாட்டிக் தான். இப்போ நம்ம டைனமிக்னால் என்னென்னு பார்க்கலாம். டைனமிக்கில் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் வேரியபிளில் நம்ம தேவி அப்படிங்கிற ஒரு நேமை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். செமிகோலன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், அதாவது நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்த ஒரு விஷயத்த இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். 100 அப்படிங்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ டேட்டாவை பிரிண்ட் பண்ணலாம். டேட்டா அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். செமிகோலன் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இப்போ ஃபைனலாக நம்ம டேட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய 100ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகி வரும்.
இப்போது நம்ம அந்த டேட்டாவை ஹைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக என்ன அசைன் பண்ணியிருக்கோம், தேவிங்கிறத அசைன் பண்ணியிருக்கோம். அது இப்போ பிரிண்ட் ஆகும். இதுதான் டைனமிக்கோட ஸ்பெஷல். வேரில் வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு டேட்டா டைப்பை அசைன் பண்ணிட்டோன்னா டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் டைனமிக்கில் நம்ம டேட்டா டைப்பையே ரன் டைமில் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் டைனமிக்கோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்ட்டுங்கிற வேரியபிள். இது நம்ம கம்பைல் டைமில் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. இப்போ பைங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பை ஈக்குவல் டு 3.14 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா 3.14 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டை பார்க்கலாம். ஃபைனல் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு டைம் தான் நம்ம வேல்யூவை வந்து அசைன் பண்ண முடியும். இதில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஃபைனலோட ஒர்க்கு. இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரன் கொடுக்கலாம். நமக்கு இந்தியா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி வரும். ஒரு டைம் தான் நம்மளால் வேல்யூஸை வந்து இன்புட்டாக இதில் நம்ம கொடுக்க முடியும். அகெயின் ஆஃப்டர் ரன் டைமில் நம்மளால் ஃபைனலில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபைனலாக நம்ம லேட்டுங்கிற கீவேர்டை பார்க்கலாம். லேட் ஸ்ட்ரிங் நேம் செமிகோலன். ஃபங்க்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரீ செமிகோலன். இப்போ நேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். லேட்டுன்ற கீவேர்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம நேம் வேரியபிளை ஃபஸ்ட்டே அசைன் பண்ணிக்கலாம். அதில் வரக்கூடிய வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம லேட்டாக அசைன் பண்ணலாம். இதுக்காக தான் நம்ம லேட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்ததில் நமக்கு ஸ்ரீ அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் உங்களோட டாஸ்க் என்னென்னா, உங்களோட நேம், ஏஜ், சிட்டிக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் கண்டினியூவாக வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.